பிரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாளிலும் இது குட் ஃப்ரைடே புனித வெள்ளியாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய இரத்தத்தின் மேன்மையை குறித்து பேசும்படி நான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன். எனக்கு வழக்கமாக இந்த குட் ஃப்ரைடே ஒவ்வொரு வருடமும் பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகத்துவங்களை குறித்து நான் பேசுவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் நன்மையானவைகளை பேசும் இரத்தம் என்று ஒரு தலைப்பிலே பேசியிருந்தேன். இரண்டாவது குற்றமில்லாத இரத்தம் என்று ஒரு காரியத்தை பேசியிருந்தேன். அதுபோல் ஒவ்வொரு முறையும் இந்த இரத்தத்தின் மேன்மையை வித்தியாசமான முறையில் தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டை கொண்டு பேசுவது என்னுடைய வழக்கம். இந்த ஆண்டிலே நான் என்ன பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இது புதிய உடன்படிக்கையின் இரத்தம், அதாவது கவனன்ட் பிளட், நியூ கவனன்ட் பிளட், உடன்படிக்கையின் இரத்தம் என்ற தலைப்பிலே பேசும்படி எனக்கு உணர்த்தினபடினால ஒரு சில காரியங்களை, ஆண்டவருடைய மேன்மைகளை, அவர் இந்த நாட்களில் செய்த தியாகம் என்ன, அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது என்பதை குறித்து இந்த காணொளி விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக சகரியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அதாவது நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, ஒரு சிறையிருப்பில், பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். முதல்ல உடன்படிக்கைனா என்ன, அதில் என்னென்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நான் பார்ப்போம். அதில் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸோ இந்த 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிறவர்களை நான் விடுதலை பண்ண போகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகள், நீ சிறைப்பட்டு இருக்கிற, சிறைச்சாலையில் இருக்கிற, ஆனாலும் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையுடைய சிறையாக இருக்கிற, கடவுளால் என்னை விடுதலை பண்ண முடியும், நிச்சயமாக இப்படிப்பட்ட சிறையிருப்பு போன்ற ஒரு கேப்டிவிட்டி மாதிரி இருக்கிற அனுபவத்திலேருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நீ நம்பி இருக்கிற அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். மட்டுமல்ல, டபுள் போர்ஷன் அதை ரெஸ்டோர் பண்ணுவார். என்ன சொல்லப்பட்டிருக்கு, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒருவேளை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, 2000 வருடங்களுக்கு முன்பதாக பாடுபட்டு தன் ரத்தத்தை சிந்தின அந்த உடன்படிக்கையின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வர உண்மை இல்லாது, மட்டுமல்ல நீங்கள் இழந்து போன சகலத்தையும் இரட்டிப்பாய் அது திருப்பி கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. ஓகே, கவனன்ட்னா என்ன, வாட் இஸ் கவனன்ட்? நம்முடைய முன்னோர்கள் பைபிளில் மட்டும் சில ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஒரு கவனன்ட் எப்படி செய்வாங்க அப்படின்னா, 2 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுவார்கள். அதாவது கான்ட்ராக்டையும் தாண்டி கவனன்ஸ் அப்படின்றது உறுதியானது, அதை மாற்றவே முடியாது. ஒன்ஸ் பண்ணிட்டா அவங்க கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் அவங்க எப்படி இருக்கணும்னா அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். அதாவது 2 people making a blood covenant by cutting an incision on their wrist, join hands and lifting them to heaven in a promise, a covenant and co-mingling of lines. அதாவது என்ன சொல்லுதுன்னா, 2 பேர், இந்த உடன்படிக்கை செய்கிற 2 நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, ரிஸ்ட், அந்த ரிஸ்ட்டை இன்சிஷன் பண்ணுறதுனா கட் பண்ணுறது, லைட்டாக கீறி அந்த பிளட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திராட்சை ரசத்தில், வைனில் அதை மிக்ஸ் பண்ணி அதை 2 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பரிமாறுவார்கள். அதை மாறி மாறி அவங்க அந்த 2 பிளட்டும் மிக்ஸ் ஆன அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் குடிப்பார்கள். குடித்த பின்பு 2 பேரும் தங்களுடைய கரங்களை கோர்த்து வானத்துக்கு நேராக உயர்த்தி அவங்க சொல்லுவாங்க, இது நாம் இப்போ ஒரே ரத்தமாக இருக்கிறோம், நம்ம இப்போ ஒரே சொந்தமாக மாறிட்டோம், இனி எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உனக்கும் உரியது, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நன்மை வருதுன்னா அதுலேயும் உனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வாங்க. அப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னா இன்னொருத்தர் கூப்பிடாமே உதவி செய்யணும்.
ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமான காரியம்னா அவரும் என்ன செய்யணும், வந்து சேர்ந்து அவங்களோட சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட கவனன்ட் பைபிளில் நிறைய கவனன்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். உணவை பரிமாறி இருக்கிறாங்க, வஸ்திரங்களை ஆயுதங்களை மாற்றி கொண்டிருக்கிறாங்க தாவீதும் யோனத்தானும். இப்படி பல உடன்படிக்கைகள் வேதாகமத்திலே நமக்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை எதுக்காக அப்படின்னா, நாம் சுரைப்பட்டு போயிடக்கூடாது, பாதிக்கப்பட்டு போயிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நம்ம மீட்கப்படணும். அவர்கள் பூமியிலே செய்த உடன்படிக்கை தற்காலிகமானது. அதைத்தான் தேவன் ஆரம்பத்திலிருந்து ஆதாம் காலத்திலிருந்து ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து உடன்படிக்கை குறித்தே பேசுகிறார். மோசையின் இடத்துல உடன்படிக்கையின் ரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் நிழலாட்டமாய் நமக்கு வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருந்தாலும், இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் என்றால் என்ன, அது எப்படி சிந்தப்பட்டது, அதற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கும் இப்பொழுது வாழுகிற நமக்கும் அது என்ன சம்பந்தம் என்பதை கொஞ்சம் விளக்கமாய் நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்கன்னு சொன்னால், ஜெனசிஸ் சாப்டர் 14 verse 18 and 19 நான் வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்க மெல்கிசேதேக் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசம், நான் எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு கவர்னன்ட்ல அந்த திராட்சரசும் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை எப்படி அவங்க ரிஸ்ட்டை கட் பண்ணி அந்த ரத்தத்தை இது பண்ணி அவங்க அதை சாப்பிட்றாங்களோ, அதுபோல் மெல்கிசேதேக் அப்படின்ற ஒரு ராஜா, இவர் சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவனை ஆசீர்வதிக்க விரும்பி இந்த உடன்படிக்கைக்குள்ள, இந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு அடையாளமான அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். இன்னைக்கும் சபைகளில் நம்முடைய அப்பமும் ரத்தமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கும் அவருடைய அவர் சிந்தின ரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. நாம் அதை மாதந்தோறும் அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதுபோல இதை முதல்ல துவங்கினது வேதத்தில் யாருன்னா, இந்த மெல்கிசேதேக்கின் ராஜா, சமாதானத்தின், சாலேமின் ராஜா, சமாதானத்தின் தேவன் அப்படின்றது. ஸோ இவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொருட்டு, அதாவது பரலோக ஆசீர்வாதம், தெய்வீக ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டிவைன் கவனன்ட் அண்ட் டிவைன் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு தெய்வீக உடன்படிக்கை, ஒரு தெய்வீக இணைப்பு, பரலோகத்துக்கும் பூமியில் வாழ்கிற நமக்கும் பரலோக தேவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுகிற பொழுது இந்த உடன்படிக்கை நிமித்தமாய் சில ஆசீர்வாதங்களும் சில பாதுகாப்பும் வருகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு யுத்தத்தில் போய் லோத்துவையும் அவனுடைய உறவினர்களை சில எதிராளிகள் பிடித்து கொண்டு போயிடுவாங்க. அவனுக்காக போய் அவர் சில ராஜாக்களையும் சில படைகளையும் வீழ்த்தி, இவனுக்கு இருக்கிறது 300 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் பெரிய பெரிய யுத்தங்கள் அவன் ஜெயிச்சு அவங்கள மீட்டு கொண்டு வருவான். ஸோ அப்போ இவனால் யோசிச்சு பார்த்தா கூட இவனுக்கு முடியாது, நம்ம இப்படி ஜெயிக்கிறதுக்கு நம்மளால சக்தி இல்லை, நம்ம கடவுள் தான் நம்மளை கூட இருந்து நம்மளை இந்த யுத்தத்தை நடத்திருக்காருன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு இருக்கிற பொழுது, அந்த தோற்கடிக்கப்பட்ட ராஜா அவன் இடத்துல சில காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பரலோக தேவன் மெல்கிசேதேக்கின் ராஜா என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு இந்த உடன்படிக்கையை உணர்த்தும்படிக்கு இதை செய்கிறாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தில் அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 15வது அதிகாரம் வாசிக்கும்போது ஆதியாகமம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிய தரிசனத்திலே, ஆபிரகாமே நீ பயப்படாதே. பாருங்க, அவன் நம்ம எப்படி போய் யுத்தம் பண்ணிட்டு வந்தோம் நமக்கு தெரியலை, ஆனால் இத்தனை ராஜாக்களையும் இத்தனை படைகளையும் நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம். அப்படி ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அவன் கலங்கி கொண்டிருக்க போது தேவன் இரவுல அவன்கிட்ட பேசுறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் தாப்பா அவனுடைய கேடகம், ஐ எம் யுவர் ஷீல்டு அண்ட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு அப்படின்னு இருக்குது. மகா பெரிய பலன் அப்படின்றது நன்மை, கிரேட் ரிவார்டு. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவனுடைய உண்மைக்கும் உத்தமத்துக்கும் கிடைக்கிற ஒரு பலன் நான் தான் உனக்கு அப்படின்றாரு. சொல்லிட்டு அதில் அப்படியே நம்ம வாசிட்டு வந்தோம்னா, ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசார் என் வீட்டு விசாரிக்காரனாக இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம் தேவனை நோக்கி, எனக்கு புத்திர சன்னிதானம் அருளவில்லை,
இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். அதாவது என்ன சொல்ல வர்றாரு ஆபிரகாம் அப்படின்னா, உன்னை ஒரு திரளாய் பெருக பண்ணுவேன் 12வது அதிகாரத்தில் நீங்கள் சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்தீங்க. உங்கள் வார்த்தையை நம்பி வந்துட்டேன். ஆனால் எனக்கு திரட்சியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, பிள்ளை இல்லாமல் இருக்கனே. எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்தாலும், எவ்வளோ பெரிய சாதனைகளை நான் செய்தாலும் எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவரே. எனக்கு இருக்கிற அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்காமல் சாராளுடைய வேலைக்கார பெண்ணிடத்திலே பிறந்த ஒரு குமாரன் தான் இருக்கிறான். எனக்குன்னு பிள்ளை வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி இல்லைன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்றார். இவன் சுதந்திரவாளி, உனக்கு இனிமேல் பிள்ளையே பிறக்காது உனக்கு சாராளுக்கும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். இவன் உனக்கு சுதந்திரவாளி கிடையாது. உன் கற்பப்பிறப்பு, உனக்கும் உன் மனைவிக்கும் பிறக்கிற கற்பப்பிறப்பா இருப்பவனே உன் சுதந்திரவாளி. அப்போ இன்னும் அவனுக்கு பிறக்கலை, ஆனாலும் தேவனை உறுதியாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், வா வெளியில் கையை பிடிச்சி கூட்டு போய் வானத்தை பாரு, எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, கடல் மண்ணை உன்னால் எண்ண முடியுமா, முடிஞ்சா எண்ணிப்பாரு, அதுபோல உன் சனங்கள், உன் சந்ததி, உன் பிள்ளைகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 7வது வசனம் 15:7, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் நான் அறிவேன். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, இதெல்லாம் நான் சுதந்திரிக்க முடியும், நான் ஒரு பெரும் கூட்டமாக மாறுவேன், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உடையவனா நான் இருப்பேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி நடக்கும், நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நம்ம இப்போ பார்க்குறோம், ஒரு புதிய இரத்த உடன்படிக்கையின் ரத்தம், இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம். இதற்கு அடையாளமாய் ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். என்ன செய்கிறார்னா, அதற்கு அவர் 3 வயது கிடாரி அப்படின்றது ஒரு கன்றுக்குட்டி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, ஒரு காட்டுப்புறா, ஒரு புறா குஞ்சை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஒரு கிடாரி, ஒரு வெள்ளாடு, ஒரு வயது ஆட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இதெல்லாம் வசதியின் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கிற அவர்களால் முடிந்த, இப்போ லேவி ராமத்தில் பார்த்தீங்கன்னா, அவனால் ஒரு புறாவை தான் கொண்டு வர முடியும், அல்லது ஒரு புறா குஞ்சை தான் அவனால் கொண்டு வர முடியும், அவனால் கிடாரியை கொண்டு வர முடியாது, ஆட்டுக்கிடாவை கொண்டு வர முடியாது, அவனால் முடிஞ்சதை ஆலயத்துக்கு கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆபிரகாம்கிட்ட இதெல்லாம் கொண்டு வர சொல்கிறார். அப்போ பாருங்கள், ஆபிரகாம் இது எல்லாவற்றையும் கொண்டு வந்தான், எல்லாமே அவன்கிட்ட அவைலபிளாக இருந்திருக்குது. ஆல்ரெடி அவன் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் வாக்குத்தத்தம், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னா தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும். நீங்கள் தேவனோட ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ஸுக்குள்ளே வரணும். அப்படி வருகிற பொழுது, இன்னைக்கு மேரேஜ் இஸ் அ கவனன்ஸ் அப்படின்வாங்க, திருமணம் அப்படின்றது ஒரு உடன்படிக்கை. அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்குள்ள தேவன் மனுஷனும் தேவனும் இணைக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போது அந்த கிடாரி, வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இவைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து அந்த பாடியெல்லாம் அதை கொலை செய்து அதை நடுவாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி 2 பீஸாக, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் ரைட் சைடோடைய அதன் பாகங்களை பிரித்து வைக்கிறார்கள். எதிரெதிரே அந்த துண்டங்களை நடுவாக துண்டித்து அவைகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். 10வது அதிகாரம், பட்சி அவைகள் மேல் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அதாவது காட்டுப்புறாவையும் புறா குஞ்சுகளையும் அவன் துண்டிக்கல, அதை முழுசாவே வச்சிருக்கிறாரு. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அப்போ சில ஆகாயத்து பறவைகள், வல்ச்சர் அப்படின்னு போட்டிருக்குது, சில பறவைகள் அந்த பீஸை சாப்பிட்றதுக்காக வருது. அப்போ ஆபிரகாம் அவைகளை துரத்தி விட்டுட்டான். அப்போ இந்த 2 பக்கமும் சில மாம்ச கண்டங்கள், அதாவது கிடாரி, ஆட்டுக்கடா, புறா குஞ்சுகள், இப்படிப்பட்ட மிருகங்கள், பறவைகளுடைய சரீரங்கள் பலியாக்கப்பட்டு 2 புறமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரம் 12வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாயிற்று. அயர்ந்த நித்திரை, சூரியன் அஸ்தமிக்கிறது அப்படின்னா ஒரு மறைகிற டைம். அப்பொழுது திகிலும் காரிருளும் அவனை மூடி, ஒரு இருள் வந்திருக்குது. அவனுக்கு அயர்ந்த டீப் ஸ்லீப்பில் போயிட்டான். ஆனால் இப்போ அவனால் எதுவுமே செயல்பட முடியாது. ஒரு கவர்னன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த துண்டங்களை துண்டித்து இந்த சைடு ஒரு ஆளும் அந்த சைடு ஒரு ஆளும் நிற்கணும். நின்று
அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்லணும், நீ இதெல்லாம் எனக்கு செய்யணும், நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன். இதில் 2 பேரில் நம்ம மீறுகிற பொழுது இந்த துண்டங்கள் துண்டிக்கப்பட்டது போல நாமும் துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்கிறவர் இந்த பக்கம் அந்த சரீரத்தை கடந்து வருவார், இந்த பக்கம் இருக்கிறவர் அந்த சைடு இந்த சரீரத்தை கடந்து போவார். இப்படி போய் அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தார். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியும் மனுஷனால என்ன பண்ண முடியாது, சொல்ற வார்த்தையை நிறைவேற்ற முடியாது, அவன் தவறி போக வாய்ப்பு இருக்குது, அவன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அப்பொழுது அவர் ஆபிரகாமுக்கு நித்திரையை வர பண்ணிட்டார். அவன் இப்ப தூங்கி படுத்துட்டான், அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்ப அவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு ஒரு 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க. அறியாத அந்நிய ஜாதியார்களை சேவிப்பார்கள்னா அவங்களுக்கு கீழே இருப்பாங்க அடிமைகளா. அதுக்கப்புறம் மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் அவர்களை நான் புறப்பட பண்ணுவேன். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேருவாய், நல்ல முதிர் வயதில். அதாவது உன் சந்ததி நிச்சயமா பெருக போகுதுப்பா. அந்த பெருக்கம் எகிப்து தேசத்துல போய் 400 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி நான் கொண்டு வருவேன். நீ சமாதானமா நீ என்ன செய்வ, நீ முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய், உன் பிதாக்கள் இடத்திலே சேருவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப. இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிற ஸ்தலம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம். எங்கிருந்து தேவன் பேசுறாரோ அந்த ஸ்தலத்தை தான் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தான் சொல்றாரு, 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, சில புறஜாதியாருடைய அக்கிரமம் அவைகள் நிறைவாக வேண்டும். அவங்க இந்த இடத்துல வாழ்றாங்க, அவங்களுடைய அக்கிரமங்கள் நிறைவாக, பாவம் நிறைவாகுது. அவங்களை நியாயம் தீர்த்து தண்டனை கொடுத்து அவர்களின் தேசத்தை விட்டு துரத்தி உன்னுடைய சந்ததியாரை மறுபடியும் இந்த இடத்துல நான் கொண்டு வந்து நிலைநாட்டுவேன் என்று அவனோடு உடன்படிக்கை செய்கிறார். அதாவது பூமிக்குரிய ஒரு தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த தேசத்தை ஆசீர்வாதமுள்ள தேசமாய் மாற்றி இந்த ஜனத்தை கொண்டு வந்து அங்கே ஆசீர்வாதமாய் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். சூரியன் அஸ்தமித்தது, காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி சுவாலையும் தோன்றின. இது ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையா மயக்க நிலைமையிலிருந்து அவன் பார்த்து கொண்டே இருக்கணும். அவனால் உணர முடிகிறது. அந்த துண்டங்கள் நடுவே புகைகிற சூளையும் கடந்து போகிற அக்னி சுவாலையும், இந்த அக்னி சுவாலையும் தான் தேவன். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை அவன்கிட்ட பண்ணிட்டு அவர் அந்த துண்டங்களின் நடுவே என்ன செய்கிறார் என்றால் அதை கடந்து போகிறார். கடந்து போய் இவனுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். நீ இல்லைனாலும் உன் சந்ததியை, உன் ஜனத்தை 4 தலைமுறை ஆனாலும் 400 தலைமுறைகள் வருஷங்கள் ஆனாலும் அவர்களை விடுதலையோடு மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல அவர்களை நான் அமர வைப்பேன். அவர்களை இந்த இடத்துல சுதந்திரவாளிகளாய் நான் அவங்கள பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து காப்பாற்றுவேன்னு சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ரைட், இதுதான் கவனன்ட். இந்த கவனன்ட்ல ஆபிரகாமும் இந்த பக்கம் கடந்து வந்திருந்தால், ஒருவேளை ஆபிரகாமுடைய சந்ததியாரில் யாராவது அதை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், தவறி போனால் சில நஷ்டங்கள் இருவருக்கும் ஏற்படும். அதனால ஆபிரகாம் அவர் கடந்து போக பண்ணாம இவரே அதை கடந்து போக பண்ணுகிறார். ஏன்னா உடன்படிக்கைன்னா ஒருத்தர் விழுந்து போனாலும் மற்றொருவர் அவரை தூக்கி எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மனுஷர்கள் ஏற்படுத்துகிற கான்ட்ராக்ட், நீ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் ஏற்படுத்துவாங்க. இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னா நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தில் நான் என்ன செய்ய முடியாது, பொறுப்பு, லாபமோ நஷ்டமோ நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. அப்போ அந்த நஷ்டம் ஒருவருடையதாக இருக்கும். சில நேரங்களில் இருவரும் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பாதியில் பின்வாங்கினாலும் அதனுடைய விளைவு கான்சிக்வன்சஸ் 2 பேருக்கும் உரியதாக இருக்கும். யார் அதை மீறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த விளைவு அதிகமாக இருக்கும், பனிஷ்மெண்ட். ஸோ அப்படி இதில் ஆபிரகாமையும் அந்த சாபத்திற்கு உட்படுத்தாம அதனால் வருகிற எல்லா விளைவுகளையும் அவர் எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தை மாத்திரம் அவனுக்கு அருளி ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் யாத்திராகமம் 24:7-8 வாசம்னா, கர்த்தர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தையை வாசித்து ஒரு ரத்தத்தை எடுத்து மோசே தெளிப்பார், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை. அது எதுக்காக கொடுக்கணும், வார்த்தைக்கு
கீழ்ப்படியும்படியாய் ஒரு உடன்படிக்கையின் ரத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையின்படி நீ வாழணும், வாழும்போது உனக்கு இந்த நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி. ஆபிரகாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து வாழ்ந்தவன். அதனால அவன் நன்மைகள், அவனுடைய ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. பூமி தாங்க கொள்ளக்கூடாத ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள். அதற்கு அப்புறம் உடன்படிக்கைக்கு அப்புறம் பார்த்தா ஈசாக்கு பிறக்கிறாரு, அவன் பெருகுகிறான். அவனுடைய வேலையாட்களுக்கு இவங்க வேலையாட்களுக்கு சண்டை, ஏன்னா இருக்கிற இடம் பத்தாம அவ்வளோ நிறைவுள்ளவனா மாறி போயிட்டான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும்படி அப்படின்னு இருக்குது. ஸோ கிறிஸ்துவ மூலமா நமக்கு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே, இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே இந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமாய் நமக்கும் வருகிறது. பூமிக்குரியவர்கள் மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதங்கள், அதாவது ஒரு யூனிக் பிளெஸ்ஸிங். தேவன் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட பேசுவது, நம்மை எச்சரிப்பது, வழி நடத்துவது. எத்தனை தலைமுறை வந்தாலும் நமக்காக, ஆபிரகாமுக்காக அவன் தலைமுறைகளை இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கிறார். அவனோடு செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். தாவீது தப்பு பண்ணாலும் ஆபிரகாமை நினைச்சு பார்க்கிறாரு. அதுபோல என்ன பண்றாருன்னா, இந்த உடன்படிக்கையின் பொழுது மாம்ச விலங்குகள், பறவைகள் பலியிடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்தோம் அப்படின்னா அவர் வேற யாராவது அங்க ஒரு மாம்சத்தை கொடுக்காம தம்முடைய சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்புறாரு. அனுப்பி நம்மை விடுவிக்கும்படிக்கு, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, பரம கானானை சுதந்திரிக்கும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு சென்றடையும்படிக்கு, நரக அக்கினியிலிருந்து, பாவ சாப அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி, நமக்கு ஆக்கினி தீர்ப்பை கொடுக்காமல், நரகத்திற்கு நாம் செல்லாமல், நம்மை ஜீவனின் புறமாய் திருப்பி ஜீவனுக்கு எதுவாய், நித்திய ஜீவனுக்கு எதுவாய் அவரோடு கூட இருக்கும்படிக்கு, நம்மை தெரிந்து கொள்ளும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனை அவர் பூமிக்கு அனுப்புகிறார். அதைத்தான் மத்தேயு 26:8, அப்புறம் லூக்கால பார்த்தீங்கன்னா 22:20, மார்க் 26:8, மார்க் 14:24, இது எல்லாமே சொல்றது என்னன்னா அவருடைய புது உடன்படி. அவரே சொல்றாரு, தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த முந்தின நாள் ராத்திரி, வியாழக்கிழமை இரவு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் சொல்றாரு, அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலான புது உடன்படிக்கையாக இருக்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, த கவனன்ட் ஆஃப் பிளட், த பிளட் ஆஃப் நியூ கவனன்ட். அதாவது உங்களுக்காக நான் சிந்த போகிற புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில மிருகம் பலியிடப்பட்டது, புதிய உடன்படிக்கையில நானே பலியாக போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு தன் சொந்த இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். நான் சகரியால வாசிச்ச மாதிரி தண்ணீர் இல்லாத வெறும் குழியின் அனுபவங்கள். யோசேப்பை தூக்கி வெறும் குழியில போட்டாங்க, அவன் கத்துனாலும் கேட்காது, தூரத்துல இருந்து யாரு பார்த்தாலும் தெரியாது அவன் நிலைமை, அவன் என்ன நிலைமையில இருக்கிறான், அவன் எவ்வளவு போராட்டத்துல இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, அவனுக்கு வேண்டியவர்கள், அவனுக்கு நெருக்கமான சொந்த குடும்பத்தினரும் அவனுக்கு உதவிக்கரம் நீட்டவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களை, அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருக்கிற உங்களை என் புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் உங்களை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல சகரியால வாசம்னா உன் உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு இருக்கும். அதாவது உடன்படிக்கை 2 பேரும் செஞ்சிருக்கீங்க, நீ உடன்படிக்கை செஞ்சதுனால அதற்காக நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இது என் ரத்தம், புதிய நான் உங்களுக்காக சிந்துகிற புது உடன்படிக்கையின் ரத்தம், அவருடைய இரத்தத்தினாலே சகல மீட்பும் உண்டாயிருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கையில ஒரு நிபந்தனை இருந்தது. இந்த புதிய உடன்படிக்கையில எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் தமக்காக இரத்தத்தை சிந்தினார். எப்படி ஆபிரகாமுடைய காலத்துல 2 துண்டங்களின் நடுவே தேவன் கடந்து போனாரோ, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் கல்வாரி மலையில 2 கல்லர்களுக்கு மத்தியிலே அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி 2 கல்லர்கள் நியாயமா அவங்க தப்பு செய்து அடிக்கப்பட வேண்டியவர்கள், கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு நடுவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும்படிக்கு, அதுல ஒருத்தன் நல்லவனா இருந்தா, ஒருத்தன் மனம் திரும்பினா, ஒருத்தன் கெட்டவனா இருந்தான், மனம் திரும்பல. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில இவரும் நடுவிலே, அந்த மாம்சத்திற்கு நடுவிலே இவரும் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து
முழு சரீரத்தையும் நமக்காக உழைகிற ஒரு உழுத நிலம் போல் ஆக்கி அவருடைய இரத்தம் முழுவதையும் நமக்காக கடைசி சொட்டு வரைக்கும் நமக்காக கொடுத்து அந்த 2 துண்டங்கள் நடுவே தேவன் கடந்து போனது போல இந்த 2 கல்லர்கள் மத்தியில், அந்த சரீரங்களுக்கு மத்தியிலே இவர் ஒரு குற்றவாளியை போல நமக்காக நாம் தொங்க வேண்டிய, நாம் அந்த தண்டனையின் ஊடாய் கடந்து போக வேண்டிய அந்த பாதையை அவர் தெரிந்து கொண்டு நமக்காக அவரே சாபமானார், நமக்காக அவரே பாவமானார் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் அவர் இந்த நாட்களில், இந்த புனித வெள்ளியில் நமக்காக ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தி, நீ எதையுமே செய்ய வேணாம், எல்லாவற்றையும் நானே செஞ்சிடறேன், நீ என்னை நம்பினா மட்டும் போதும், என்னை விசுவாசா மட்டும் போதும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய குற்ற மனசாட்சிகள் மன்னிக்கப்படும், உன்னுடைய வியாதிகள் மன்னிக்கப்படும், உன்னுடைய மரண பயங்கள் நீக்கப்படும், நித்திய ஜீவனை அவர் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பரலோகத்திற்குரிய பரிபூர்ண நன்மைகளாலும் அவர் நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஓகே, எபிரேயர்ல ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10:29 என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், நம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். எபிரேயர் 12:24 நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், அதாவது நான் எப்படி இருந்தேன்னா பிரயோஜனமானவைகளை பேசுகிற ரத்தம். 3வது எபிரேயர் 13:20-21 தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பிக்கும்படிக்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ ஒன்று பரிசுத்தமாக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தம். 2வது உங்களுக்காக அது பிரயோஜனமானவைகளை பேசுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். 3வது தேவனுக்கு முன்பாக பிரியமானவைகளை, அவருக்கு பிரியமானவைகளை நடப்பிக்கும்படிக்கு சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. இதுக்கு முன்னாடி நீங்க பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்திலே வாழ்ந்திருக்கலாம். முதலாவது தேவன் ஒரு பியூரிட்டி, ஒரு பரிசுத்தத்தை உங்களுக்கு தருவார். 2வது பலரும் உங்கள் பேரில் சாபமானவைகளை பேசியிருக்கலாம், பலரும் உங்களுக்கு வீணான வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம், உங்கள் நேரங்களை வீணெடுத்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை ரத்தம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை பேச போகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அது பேச போகிறது, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படிக்கு பெரியோர்களிடத்திலே அது உங்களுக்காக பரிந்து பேச போகிறது. 3வது தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை இதுவரைக்கும் நடப்பித்திருக்கலாம். இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் எதுக்கு சிந்தப்பட்டுச்சுன்னா, அவருக்கு முன்பதாக நீங்கள் பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, அவருக்கு பிரியமானவைகளை பூமியிலே செய்யும்படி, நன்மையை செய்யும்படி, ஆசீர்வாதமாய் செலுத்திருக்கும்படி இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை பார்க்கிலும் மகிமையான ஒரு உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். திஸ் இஸ் நியூ கவனன்ட், திஸ் இஸ் பிளட் ஆஃப் நியூ கவனன்ட். இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கைக்குள்ள, இந்த கவனன்ட்ஸ்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மை எந்த வல்லமையும், எந்த பிசாசும், எந்த மனிதர்களும் அழிக்கவோ தீமை செய்யவோ, நம்மளை தேவனை விட்டு பிரிக்கவோ நிச்சயமாய் முடியாது. இந்த ரத்தம் தலைமுறையாய் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். God bless you.